ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. இந்த நல்லதொரு காலை பொழுதில், நல்லதொரு வெள்ளிக்கிழமையில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என் செல்லமே. ஆம், இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு. மேலும் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்று 3 முறை பதிவிடு. நிச்சயமாக நீ கேட்டு முடித்த எல்லா காரியத்தையும் உனக்கு நான் செய்து முடிப்பேன். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே இந்த முருகப்பெருமான் நடத்துகிறேன் என்பதை முதலில் நம்பு. நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் நீ விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும். ஆம் செல்லமே, இது உன் முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. எல்லா மங்களகரமான நிகழ்வுகளும் இந்த வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு விதமாக நடக்கும் என் செல்லமே. தேவைகள் முடிந்தபின் தேரே என்றாலும் தெருவில்தான் நிற்கும். உன் எதிர்பார்ப்புகள் உன் கட்டுக்குள் வைக்க பழகு. நிச்சயமாக என்னுடைய அருள் வாக்கு என்றுமே உனக்கானதாகத்தான் இருக்கும் என் செல்லமே. உன்னிடம் நான் ஒன்று சொல்லட்டுமா? என் செல்ல பிள்ளையே, உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் அதையே நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய். இதை நினைப்பது இப்போது புலம்புவதால், அதையே நினைத்து நினைத்து இப்போது புலம்புவதால் உன் புண்ணிய பலன்கள் அழிகின்றன. புரிகிறதா? கடந்த காலத்தை மறந்துவிடு, கடந்த காலத்தை மறந்துவிடு. நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள். எதிர்காலத்தில் எல்லாமே நன்மையாகவே இருக்கும். இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் சொல்வது என்னவென்றால், எந்த நிலையிலும் உதவாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடிச் சென்று உதவுபவர்களுக்கே பழியும் பாவமும் நிறைய சேருகிறது. இதை நீ அனுபவபூர்வமாக பல இடத்தில் நீ உணர்ந்திருப்பாய் என் செல்லமே. ஆனாலும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் உன் கர்மா கரைந்துவிடும், ஆன்மா தூய்மை அடையும் என நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போலாமா என்று கூட நீ நினைப்பாய். அந்த செத்து போவது உனது கைகளில் உள்ளது. நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே. எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதில் நுழையும் போது அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு பதிலாக அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே எப்பொழுதுமே நல்லதாகவே நினை. அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை. ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தான் இறைவன். ஒவ்வொன்றுக்கும் காரணம் வைத்தான். எவர் வாழ்விலும் நிறைவில்லை, எவர் வாழ்விலும் குறைவும் இல்லை. இதை புரிந்து கொண்டு அமைதியாக வாழ கற்றுக்கொள். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கஷ்டமானதாக இருந்தாலும் பயணிக்கத்தானே வேண்டும். ஏனென்றால் இந்த முருகப்பெருமானை தேடி வரும் பாதை என்றும் கடினமாக இருந்ததே இல்லை. கடந்து போக கற்றுக்கொள். மாயையான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் உனக்கான நிம்மதி இருக்கவே இருக்காது. நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் வந்துவிட்டதல்லவா? எல்லாம் முடிந்தது போல் இருக்கின்றதே, இதற்கு மேல் கிடைக்குமா அல்லது நினைத்தது நடக்குமா, அனைத்தும் சாத்தியமா என்றெல்லாம் உன் மனதிலேயே கேள்வி கேட்டு சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய். பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய். உன் பயத்தை போக்கவும் நம்பிக்கை கொடுக்கவும் தான் இன்று ஒரு சத்திய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன் இந்த முருகப்பெருமான். நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக புரிய வைக்கவே இன்று நான் உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவைதான். சில உனக்கு சந்தோஷமான சூழலும், சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கும். சில வழிகளையும் காயங்களையும் கூட தரலாம்.
இந்த வாழ்க்கை இப்படித்தான் என் செல்லமே, எப்படியும் வாழ்ந்து விடலாம், எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு காரணமாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும், இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு வாழ்ந்தால் சிறிது கரடுமுரடான பாதையை கடந்துதான் ஆக வேண்டும். ஆகவே இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதுதானே கஷ்டம். அவ்வாறு நீ வாழ முற்படும் போதே இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும். ஆகவே அப்போது அந்த கடினமான சூழ்நிலைகள் தான் நீ இப்பொழுது எதிர்கொள்கிறாய். அனைத்தையும் நான் தானே நடத்துகிறேன். இப்போது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நீ நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கிறாய் என்று திரும்பி பார்த்திருக்கிறாயா? சற்று திரும்பிப்பார், சற்று பின்னோக்கி பார். நீ வெற்றி கண்ட என் செல்ல பிள்ளை என்பதை நீ உணர்வாய். செல்லமே, உன் பக்தியின் மீதும் உன் அன்பின் மீதும் எந்த குறையுமே இல்லை. உன் பக்தி அவ்வளவு தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது. அதை நிச்சயம் உன்னிடத்திலிருந்து வெளியேற்றுவேன். அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை, என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்கள் நிம்மதியாக வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த நோக்கம் உன்னை விட்டு அகன்று போகும். உன்னிடத்தில் நான் எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். சின்ன சின்ன தருணங்களை கூட அழகாக்கு. சுற்றி உள்ளவர்களை சிரிக்கவை, புன்னகைக்கவை, உதவி செய், அன்பை உருவாக்கு, சமாதானம் செய். நீ நேசிப்பவர்களை நேசத்தை சொல். எந்த கவலையும் எதையும் மாற்றப்போவதில்லை. நீ எப்போதும் நிமிர்ந்தே நடக்க பழகிக்கொள். சற்று குனிந்து நடந்தால் இந்த சமூகம் உன் முதுகில் ஏறி குதிரை சவாரியை செய்துவிடும். மன நிம்மதியுடன் வாழ மாற்றக்கூடியதை மாற்றிவிடு. மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு விடு. உதாசீனங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள். உறவுகள் இரண்டு வகைதான். ஒன்று அன்பை தரும், இன்னொன்று அனுபவத்தை தரும். நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறி பகிர்ந்து கொள்ளாதே. தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. ஆகவே இந்த வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் உனக்கான வாழ்வில் நீ அழகாக நிம்மதியாக வாழ உனக்கு உன் முருகப்பெருமான் நல்லதொரு அருள்வாக்கை இன்று நான் தரப்போகிறேன். தந்து விட்டேன் என்று கூட வைத்துக்கொள். நிச்சயமாக நீ கேட்டு முடித்த இந்த 1 மணி நேரத்தில் உனக்கானது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும். உன்னை தேடி வரும் அந்த சமயத்தில் அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆம் செல்லமே, இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.